இந்து அறநிலையத்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும்னு உத்தரவிட்டிருக்கு. அதன் பிறகு இந்து அறநிலையத்துறையும் பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் பின்வருமாறு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்துக்கள் அல்லாதவர்களை கோயிலின் கொடிமரம் தாண்டி உள்ளே அனுமதிக்க கூடாது. இந்து அல்லாதவர்கள் மற்றும் இந்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைய தடைன்ற பதாகைகளை அங்கங்க கோவிலில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்று மதத்தவர்கள் இந்து மத கடவுள்களை தரிசனம் செய்ய விரும்பினால் கோவில்களுக்குள் இதற்காக வைக்கப்பட்டுள்ள சிறப்பு பதிவேட்டில் இந்து மத சுவாமியின் மீது நம்பிக்கை கொண்டு தரிசனம் செய்ய விரும்புகிறேன் என உத்தரவாத உறுதிமொழி எழுதி கொடுத்த பின்புதான் கோவிலுக்குள் அனுமதிக்கலாம்னு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்து அறநிலையத்துறை ஆணையர் கோயிலின் ஆகம விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும்னும் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.